Hello future officers, welcome to Mock to Officer YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வெக்காப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னி நாளோட வெக்காப்ஸ், அதாவது 25 ஏப்ரலோட இந்த எடிட்டரில் வந்து ஒரு டாப் 10 வெக்காப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மொதல் வார்த்தை என்ன அப்படின்னா இன்சென்டிவைஸ்டு. ஸோ இன்சென்டிவைஸ்ட் அப்படின்னா எந்த பார்ட்ஸ் கீழே வரும் அப்படின்னா வேர்பில் வரும். சினானிம் வந்து என்கரேஜ். ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்துக்கு இது வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க, கரெக்டாக? ஸோ அந்த இன்சென்டிவ் தான் உங்களை ஊக்குவிக்கும். நம்மளுக்கு வந்து அது அந்த இடத்துல வந்து அது ஒரு மணியாக இருக்கலாம், இல்லை ஒரு கிஃப்டாக இருக்கலாம், சரியா? ஸோ நம்மளை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த இன்சென்டிவ்லாம் நம்மளுக்கு வந்து எல்லா கம்பெனிலையும் கொடுப்பாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா சஸ்பெக்ட். ஸோ சஸ்பெக்ட் எந்த பார்ட்ஸ் கீழே வருது அப்படின்னா வேர்பில் வரும். சினானிம் வந்து டவுட்டபிள், ஆண்டனிம் வந்து ட்ரஸ்டட், தமிழ் வந்து சந்தேகத்துக்குரிய. ஓகே, சஸ்பெக்ட் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு மேலே சந்தேகப்படுறதை தான் நம்ம வந்து சஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம், சரியா? எக்ஸாம்பிள் வந்து ஷீ சஸ்பெக்ட்ஸ் கொலீக்ஸ் ஆஃப் லீக்கிங் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் டு த காம்படிட்டர்ஸ். ஓகேவா? அவள் வந்து என்ன செய்யறா, ஏதோ ஒரு பெண்மணி இருக்காங்க, அந்த பெண் வந்து அவங்களோட கொலீக்ஸ் கூட வேலை செய்கிறவங்க மேலே சந்தேகப்படுறாங்க. எதுக்காக அப்படின்னா கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை அவங்களோட காம்படிட்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணதா அவங்க வந்து சந்தேகப்படுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அக்யூமுலேட். ஸோ இந்த அக்யூமுலேட் அப்படின்றது எந்த பார்ட்ஸ் கீழே வரும் அப்படின்னா வேர்பு கீழே வரும். சினானிம் வந்து கேதர். ஸோ அக்யூமுலேட் அப்படின்றது நிறைய விஷயங்கள் தனித்தனியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கேதர் பண்ணணும். ஸோ இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உண்டியலில் வந்து அவங்க வந்து காசு போடுறாங்க, சரியா? ஸோ அந்த காசு போட்டு அவங்க அக்யூமுலேட் பண்ணுறாங்க, அமௌண்ட்டை வந்து திரட்டுறாங்க. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. எக்ஸாம்பிள், ஹி மேனேஜ் டு அக்யூமுலேட் a sizable amount of money through years of saving and investing wisely. ஓகேவா? அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட்டை வந்து அக்யூமுலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இவ்வளோ வருஷமாக அமௌண்ட்டை வந்து அக்யூமுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லைடு என்ன அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் போட்டு அப்லோட் பண்ணிட்டு வரோம்ல இந்த வெக்காப்ஸ். ஸோ இந்த வெக்காப்ஸ் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்குள்ளே தான் இருக்குது. நான் மேலே ஒரு கார்டு தரேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணும், நேற்று நாள் வீடியோ பார்க்கணும், அதுக்கு முந்தின நாள் வீடியோ பார்க்கணும், லாஸ்ட் மந்தோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அட்வர்சிட்டி. ஸோ அட்வர்சிட்டி வந்து எந்த பார்ட்ஸ் கீழே வரும் அப்படின்னா நவுனுக்கு கீழே வரும். சினானிம் வந்து டிஃபிகல்ட்டி, ஆல்டனிம் வந்து குட் டைம்ஸ், தமிழ் மீனிங் வந்து இன்னல்கள். ஓகேவா? ஸோ அட்வர்சிட்டி அப்படின்னா கஷ்டமான நேரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதை தான் நம்ம இந்த அட்வர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? டெஸ்பைட் ஃபேஸிங் அட்வர்சிட்டி ஹி ரிமைண்ட் ரெசிலியன்ட் அண்ட் டிட்டர்மைண்ட் டு சக்சீட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஏப்ரல் மாதம் ஒரு ரிசல்ட், நம்மளுக்கு பேங்க் எக்ஸாம் ரிசல்ட் வந்தது. பாஸ் பண்ணவங்க வந்து ஜாபுக்கு போகிறாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட பாஸ் பண்ண முடியல அப்படின்னவங்க, நம்மளோட என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை தாண்டி நம்மளோட வேலை, நம்மளோட டார்கெட் என்ன, பேங்க் வேலை வாங்கணும், ஒரு எஸ்எஸ்சியில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் பொசிஷன் வாங்கணும் அப்படின்றத நம்மளோட டார்கெட். ஸோ அதை நோக்கி எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும் நம்ம முன்னேறி கொண்டே இருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா ட்விக்கிங். ஸோ ட்விக்கிங் அப்படின்றது எந்த பார்ட்ஸ் கீழே வரும் அப்படின்னா வேர்பில் வரும். சினானிம் வந்து ட்விஸ்ட். ஸோ முறுக்குதல், ஒரு விஷயம் வந்து முறுக்குறோம்ல, அதை தான் நம்ம வந்து ட்விக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஷி இஸ் ட்விக்கிங் அ யோகா ரொட்டீன் ஃபார் பெட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி. அவள் ஒரு பெண்மணி இருக்காங்க, அந்த பெண்மணி வந்து அவங்களோட யோகா ரொட்டீனுக்காக அவங்க உடம்பு வந்து ரொம்ப முறுக்குறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, எதுக்காக அப்படின்னா பெட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி, அதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா ரேத் அப்படின்றது சீட்டம், கோவம். ஒருத்தவங்க மேலே நம்மளுக்கு வந்து அதிகப்படியான கோவம் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ ராத் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா நவுன். சினானிம் வந்து ஆங்கர், ஆண்டனிம் வந்து ஹாப்பினஸ். அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? இஸ் ராத் வாஸ் அன்லீஷ்ட் வென் ஹி டிஸ்கவர் தி பிட்ராயல். ஓகேவா? அவனுக்கு வந்து அவனோட கோவம் வந்து அதிகமாகிடுச்சு. ஓகேவா? எப்போ அப்படின்னா அவன் வந்து பிட்ராயல் பண்ணப்படுறான், அந்த சமயத்தில் வந்து அவனுக்கு வந்து கோவம் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லைடு என்ன அப்படின்னா நம்ம ஒரு பிகினருக்கான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃப்ரீ ரீசனிங் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், நம்மளோட யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். A to Z எல்லா டாபிக், பேங்கிங் ஓரியன்டான எல்லா டாபிக்குமே அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மேலே ஒரு கார்டு தரேன். இப்போ தான் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா மெலடி அப்படின்றது. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா நவுனில் வரும். சினானிம் வந்து இல்னஸ். ஓகேவா? ஸோ மெலடி நம்ம வந்து இதை வந்து நிறையா தமிழ் படத்தெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அந்த பெண்மணிக்கு வந்து குழந்தை பிறக்கலை அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, மலடி அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ மலடி அப்படின்றது நம்ம வந்து அது வந்து ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தான் அது, சரியா? ஸோ மலடி மீன்ஸ் இங்கிலீஷ் வார்த்தை தான். அது எந்த பார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நவுன்ல யூஸ் பண்ணுறாங்க. சினானிம் வந்து இல்னஸ், நோய் இருக்கிறவங்கள தான் நம்ம இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே? ஸோ டாக்டர் என்ன டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ டாக்டர் டயக்னோஸ் இஸ் மலடி ஆஸ் அ காமன் கோல்டு. ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டாக்டர் வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு சாதாரண சளி பிடிச்சிருக்கு, அதை தான் வந்து அவர் வந்து அவரோட நோய் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஒரு மலடி அப்படின்றது நோய்கள் அப்படின்றது அர்த்தம்.
ஸோ நெக்ஸ்ட் ரீகன்சில். ஸோ ரீகன்சில் அப்படின்னா எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கீழே வருது அப்படின்னா வேர்பில் வருது. சினானிம் வந்து கோமடேட், ஓகேவா, சமரசம். அதாவது 3 பேருக்குள்ள பிரச்சனை, ஒரு 4 பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னா அவங்க 4 பேர் உட்காந்து அந்த விஷயத்தை வந்து ரீகன்சில் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சமரசம் உணர்வு ஏற்படுறது தான் நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ ரீகன்சில். எக்ஸாம்பிள் வந்து ஆஃப்டர் தி ஆர்குமெண்ட் தே ரீகன்சில் தேர் டிஃபரன்சஸ் அண்ட் மேட் அப். ஓகேவா? ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது குரூப் ஆஃப் பர்சன்ஸ்குள்ள, அவங்க வந்து அதுக்கப்புறம் ரீகன்சில் பண்றாங்க, உட்காந்து அவங்களுக்குள்ள பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதுல இருந்து ஒரு ஃபைனல் டிசிஷன் ஏதோ ஒன்று முடிவுக்கு வராங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடு என்ன அப்படின்னா, இந்த ஸ்லைடில் ப்ரிலிம்ஸுக்கு உண்டான சீட்டிங் கொஷின்ஸ், ஓகேவா, சர்க்குலர், லீனியர், பேரலல், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் எல்லா டாப்பிக்ல இருந்தும் நம்ம வந்து கேட்டகரி வைஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். மேலே ஒரு கார்டு தரேன், சால்வ் பண்ணி பாருங்க, அந்த கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குது, எக்ஸாமில் எப்படி அப்ரோச் வரும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா கன்சென்சஸ். ஓகேவா? ஸோ கன்சென்சஸ் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா நவுன், சினானிம் வந்து அக்ரிமெண்ட், ஒருமித்த கருத்து அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை தான் நம்ம வந்து ஒருத்தவங்ககிட்ட வந்து கன்சென்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வார்த்தை தான். த டீம் ரீச் கன்சென்சஸ் ஆன் தி நியூ ப்ராஜெக்ட் டைரக்ஷன். ஓகே, அந்த டீம் வந்து எல்லாருக்கிட்டும் ஒரு ஒருமித்த கருத்தை வந்து வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு புது ப்ராஜெக்டோட வழிகாட்டுதலுக்காக அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா சினர்ஜிஸ் அப்படின்றாங்க. ஸோ சினர்ஜிஸ் அப்படின்னா எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கீழே வரும்னா நவுன்ல வரும். சினானிம் வந்து யூனிட்டி, ஆண்டனிம் வந்து டிஸ்யூனிட்டி. ஸோ ஒருங்கிணைப்புகள். சினர்ஜிஸ் மீன்ஸ் எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைக்கிறது தான் நம்ம வந்து சினர்ஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த நாளோட எல்லா வார்த்தை 10 வார்த்தை பார்த்துருப்போம். ஸோ இந்த வார்த்தை இன்னைக்கு வந்து ஒரு 10 வார்த்தை மட்டும் நம்ம வந்து வக்காப் மட்டும் எடுக்கல, நிறைய வக்காப்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அந்த பிடிஎஃப் எப்போ கிடைக்கும் அப்படின்னா எவ்ரி சாட்டர்டே நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ வேணுங்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் இந்த பிடிஎஃப், இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பிடிஎஃப் இருக்குல்ல, இந்த பிடிஎஃப் லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஷேரிங் இஸ் கேரிங், உங்களுக்கும் எங்களுக்கும் தான். சரியா? சரி, ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. வி வில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஆல். பை பாய்.